காஷ்மீரில் பெஹல்காம் பகுதிக்கு சென்று திரும்பிய தமிழர் சுப்பிரமணி தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். திரு சுப்பிரமணி, வணக்கம். தற்பொழுது எங்கே இருக்கீங்க? பெஹல்காமுக்கு நீங்கள் எப்போ பயணிச்சிங்க? அங்கே நடந்த சம்பவம் குறித்து தமிழர்கள் என்ன பேசிக்கிறாங்க? உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன? வணக்கங்க, நான் சுப்பிரமணியன். ஆக்சுவலா தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற 28 அசோசியேஷன் உள்ள அமைப்பும் தமிழ்நாடு மோட்டார் பார்ட்டிகள் அசோசியேஷன் மதுரை அமைப்பும் சேர்ந்து இந்த டூரை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்க ஒரு 68 பேர் இங்க டூர்ல கலந்துக்கிட்டோம். 19ஆம் தேதி காலையில சென்னையில இருந்து கிளம்பி நைட்டு ஸ்ரீநகர் சேர்ந்தோம். 20ஆம் தேதி நாங்க சோனாமார்க்கும், 21ஆம் தேதி இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். கேபிள் கார் உள்ள இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். 22 நேத்து இந்த பகல்காமோட பிளேஸ் எங்களுக்கு விசிட்டுங்க. அதுல ஆடுவேலி, பதாவேலி, சந்தன்வேலி அப்படிங்கிற 3 பிளேஸ் எங்களுக்கு காமிக்கிறதா கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுல அந்த ஆடுவேலியும் சந்தன்வேலியும் நாங்க பாத்துட்டோங்க. அதுவும் இந்த மலை சார்ந்த இடங்களும் அதுமா நிறைய இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்தோம். அது ரெண்டும் பார்த்துட்டு 3வது பிளேஸ் பதாவேலி போறதுக்கு கிளம்புறப்போதான் எல்லாம் எங்க 6 வண்டியில போயிருந்தோம் நாங்க அங்க. அப்ப அங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இந்த மாதிரி ஃபயரிங் ஆயிருக்கு, அதனால இனிமேல் அங்க நிக்காதீங்க, நீங்க இமீடியட்டா கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துருங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. லஞ்ச் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, பாய்ஸ்டர்ங்கிற ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அங்க வந்துருங்கன்னு சொல்லி இமீடியட்டா கொடுத்தாங்க. நான் எங்களுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் சரியா சொல்லல, ஏன்னா அவங்க ஹிந்தி பேசுறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. எங்க கைடு அப்புறம் கேட்டு அப்புறம் எங்க டூரிஸ்ட் ஆர்கனைசர் அவர்கிட்டையும் கேட்டோம்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு அன்ஈவனான திங்ஸ் நடந்திருக்கு, ஸோ நீங்க இமீடியட்டா கிளம்பி சாப்பிட வந்துருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நீங்க நேரம் ரூமுக்கு வந்துருங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருங்க. அப்ப நாங்க அப்படியே வேன்ல கிளம்பி எல்லாரும் அவங்கவுங்க வேன்ல கிளம்பி நேரடியா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா மிலிட்ரி எல்லா பக்கமே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கமும் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நிறைய மிலிட்ரி வேன்ஸ், நிறைய போலீஸ், நிறைய பந்தோபஸ்து. பட் எங்களை ரிசீவ் பண்ண அந்த ஹோட்டல்காரங்களும் சரி, அங்க உள்ள மற்ற பப்ளிக்கும் சரி, யாரும் டோன்ட் பேனிக்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சேஃப்டியா இருங்க, வி ஆர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாரும் அப்படியே அந்த ஹோட்டலுக்குள்ள ஒன்னா செக் பண்ணி தான் அனுப்புனாங்க சாப்பிடறதுக்காண்டி. அந்த பொசிஷன்ல எங்க கூட ஒரு மிஸ்டர் சந்துரு அப்படிங்கிற மதுரையை சேர்ந்த டீலருங்க, மகாலட்சுமி ஆட்டோ ஸ்டோர்ஸ்னு. அவருக்கு அந்த நியூஸ் கேட்டோம்னா கொஞ்சம் அட்டாக் மாதிரி வந்துருச்சுங்க. உடனே அவரை நாங்க இந்த ஹோட்டல்ல எங்களுடைய டூர் ஆர்கனைசரோட ஹெல்ப்போட பக்கத்துல உள்ள மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணோம். அவங்க கூட 2 பேர் போனோம், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. அங்க போய் அந்த இதுல இருந்தப்போ அவருக்கு இமீடியட்டா இசிஜி எடுத்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இனிமேல் இங்க பார்க்க முடியாதுங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கிறாரு, நீங்க எதுக்கு போயிருங்க, ஜிஎம்சி பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேசஸ் நிறைய இருந்ததுனால 1-2 பேர்லாம் இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால அந்த இது எல்லாமே இருந்ததுனால அதுல எங்க எல்லாரையாலும் ஏற முடியல. அவரோட ஒய்ஃப் மட்டும் கூட போயிட்டாங்க. அங்க போய் நீங்க காஷ்மீர்ல எந்த இடத்துல இருக்கீங்க சார்? காஷ்மீர்ல எந்த இடத்துல இருக்கீங்க? நாங்க இப்ப இருக்கிறது இப்பதான் நம்ம லேக், டால் லேக் பார்த்துட்டு ஸ்ரீநகர்ல டால் லேக் போயிருந்தோம். காலையில போயிருந்தோம். அது போக வேண்டாம்னு முதல்ல அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் எல்லா போலீஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷன் இருக்கு, சும்மா பாத்துட்டு வரலாம். நிறைய கடைகள் அடைச்சிருக்குங்க. பட் ஆனா போலீஸ் எல்லா பக்கமே நிக்கிறாங்க, சிஆர்பிஎஃப் எல்லா பக்கம் நிக்கிறாங்க, மிலிட்டரி எல்லா பக்கம் நிக்கிறாங்க. அதனால நாங்க சேஃபா அந்த லேக் மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு விபில் கார்டன் அந்த பூ உள்ள அதையும் பார்த்துட்டு இப்ப நம்ம சேஃபா நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இப்ப லஞ்ச் முடிச்சுட்டு நாங்க கிளம்ப போறோம். எங்களுக்கு 5:30 ஃபிளைட்டுங்க சென்னையில இருந்து. காலையில 8:30 ஹைதராபாத் வரோம். காலையில 8:30 ரீச் ஆகிறோம் சென்னையில. ஸ்ரீநகர்ல இப்போதைக்கு நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா? அங்க தமிழர்களுடைய மனநிலை என்ன? இல்லை, இப்போ நாங்க பார்த்த அளவுல எல்லாமே சேஃப்டியா இருக்காங்க. எல்லா ரோட்ஸ்லயும் எல்லா காரும் போயிட்டு தான் இருக்கு. நாங்க இருக்கிற ஏரியால சர்டன் ஏரியா பிளாக் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் எங்க ஃப்ரெண்டை பார்க்க முடியல. அவருக்கு செக்யூரிட்டி நாங்க கொடுத்துக்கிறோம்ட்டாங்க. டிராவல் ஏஜென்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களே கூட எங்களால போய் பார்க்க முடியல. அந்த சிச்சுவேஷன்ல நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டோம், போன்ல பேசிக்கிட்டோம். சேஃப்டியா இருக்கும், ஃப்ரைடே வரைக்கும் இருக்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வில் டேக் கேர் ஆஃப் தம், டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நாங்க ஒரு நிம்மதியா கிளம்ப போறோங்க. ஒரு சாயந்தரம் இப்ப கிளம்பிடுவோம். 3 மணிக்கு நாங்க கிளம்பினா தான் 4 மணிக்கு செக்இன் ஆக முடியும். 2 செக்அப் இருக்கு, நாங்க மிலிட்டரி செக்அப்பும் ஏர்போர்ட் செக்அப்பும். அதனால நாங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோங்க. ஏற்கனவே நம்ம தமிழர்கள் அங்க குண்டடிப்பட்டு 3 பேர் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காங்க ஸ்ரீநகர்ல. அவங்கள பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுங்களா? இல்லங்க, நாங்க எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றும் வரல. மொத்தம் 24 பேரு, அப்புறம் 27 பேருங்கிற நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவங்களுக்கு எங்களுடைய மனதார கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக்கிறோம்.
அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. அதோட எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி ஆனது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு நேற்று. இன்னைக்கு கொஞ்சம் எல்லாருமே நார்மலா இருக்காங்க. வேற ஒன்றும் தமிழர்களை நாங்க போய் யாரையும் மீட் பண்ண முடியல. ஓகே. ஏன்னா எல்லா பக்கமே வந்து ஹெவி டிராபிக்கா இருக்கு, ஜாம் ஆகுது, போலீஸ் அங்கங்க டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால சேஃபா எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், எங்க ரிலேஷன் சர்க்கிள் எல்லாருமே வந்து போன் பண்ணி நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நேர கிளம்பி வந்துருங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. அந்த போன் தான் நிறைய வருது. ஸோ அதனால நவ் வி ஆர் ஆல் சேஃப் அண்ட் வி ஆர் ரிட்டர்னிங் டு மதுரை சேஃப்லி. ஓகே. ஈவினிங் நான் கிளம்புறோம் சார். மிக்க நன்றி சுப்பிரமணி சார். அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறது, தமிழர்களுடைய மனநிலையை பற்றியும் ரொம்ப தெளிவாக தகவல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.